ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மாற்றங்களும், நாளைக்கு செப்டம்பர் மாதம் சம்பந்தப்பட்ட 2 தரிசன டிக்கெட் ஓப்பனிங் இருக்குங்க. ஸோ இது புக் பண்ண போறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமும், டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும்ன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமையிலேருந்து கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷனோட டோக்கனோட டைமிங் அப்படின்றது மாற்றிருக்காங்க. சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால பக்தர்களோட வருகை அதிகமாக இருக்கிறதுனால இதோட டைமிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து விடிய காலையில் கொடுக்குற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால நிறைய பக்தர்களுக்கு இந்த டோக்கன் வாங்குறதுல மிகப்பெரிய சிரமம் இருந்துச்சு. இப்போ சம்மர் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பழையபடி என்ன டைமுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களோ ஸோ அதே டைமுக்கு டோக்கன் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இனிமே தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்க எல்லாருக்குமே இந்த டைமிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். மதியானம் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான் இப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. சில நேரம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சில நேரம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மதியத்துக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டோக்கன் வாங்குறதுக்கு இந்த டைமிங் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும். கீழ்த்திருப்பதியில் இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு இந்த டோக்கன் கிடைக்குங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கான டோக்கனும் அடிஷ்னலாக வந்து அங்கே கொடுக்குறாங்க. நீங்கள் நடந்து போகிற பிளான் இருக்குது ஸ்ரீவாரிமெட்டு வழியா அப்படின்னா இந்த டோக்கன் வாங்கிட்டு நடந்து போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போனால் அடுத்த நாள் தரிசனம் பார்க்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம சாமி பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்கிட்டு நம்ம அடுத்த நாள் தாங்க தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட டைமிங் அப்படிங்கிறது மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணலை, நேரடியாக தான் சாமி பார்க்க போகிறீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற டைமிங் இதாக தான் இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம இமீடியட்டாக வந்து அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, திருமலையில் பக்தர்களோட கூட்டம் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே வீக்கெண்ட் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் அதிகமாக தான் இருக்கும். சில நேரங்களில் வந்து கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஃபில்லாக இருக்கும், சில நேரங்களில் வெளியில் வரைக்குமே கியூ இருக்கும். டிடிடியோட அப்டேட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பக்தர்கள் கூட்டம் அப்படிங்கிறது சிலா தோரணம் வரைக்கும் இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி நாராயணகிரி ஷெட்டு ஃபில் ஆகி வெளியில் வந்து சிலா தோரணம் வரைக்கும் வந்து கியூ வந்து இருக்குது நேரடி சர்வதர்ஷனத்துக்கு. பக்தர்களோட வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது 15லேருந்து 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இது நாளைக்கு வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிரும். இதுவே நீங்கள் 300 ரூபா தரிசனத்தில் சாமி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்க போறீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 93,303 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ 93,000 அப்படிங்கிறது பக்தரோட எண்ணிக்கை அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான டைம்லேயே வந்து தர்ஷன் பார்க்கலாம். இந்த க்ரௌட் அப்படிங்கிறது நாளைக்கு நார்மல் ஆயிரும். செவ்வாய், புதன், வியாழன் ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக தர்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 1 மணி 2 மணி இந்த டைம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டைமிங் அப்படிங்கிறது முன்ன பின்னே இருக்கும். நீங்கள் வந்து திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க கவுண்டர் வந்து போயிட்டு நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிட்டு கூட டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீக் டேஸில் போகிறோம், நார்மலாக தான் க்ரௌட் இருக்குன்னா திருப்பதியிலேருந்து நீங்கள் திருமலைக்கு டைரெக்டாக போயிட்டு அங்கே நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தில் கூட வந்து ஜாயின் பண்ணி சாமி வந்து பார்க்குற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக வந்து நமக்கு செப்டம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் 1 by 1 ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. ஸோ அதோட ரிசல்ட் 20ஆம் தேதி உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்க. செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ யாராவது செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா 2 நாள் பேமெண்ட் டைம் இருக்கும். அதுக்குள்ளே உங்களோட டிக்கெட்டுக்கான பேமெண்ட்டை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. கிடைக்காதவங்க டெய்லியுமே திருமலையில் ஆஃப்லைன்லேயும் நம்ம லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட புக்கிங் நாளைக்கு 2 இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது புதுசாக பண்ணுறவங்களுக்கு, ரெகுலராக இந்த ஆர்ஜித சேவாவில் சாமி பார்த்தவங்களுக்கு இதை பற்றி தெரியும். புதுசாக வந்து இந்த ஆர்ஜித சேவா அதே மாதிரி வர்ச்சுவல் சேவா இது 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது டிக்கெட். இது 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா என்னைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் புக் பண்ணக்கூடிய சேவாவையும் பார்க்கலாம். சேவா முடிச்சதுக்கு அப்புறமா மூலவர் தர்ஷனையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் அந்த காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த 4 சேவாவில் நீங்கள் எது புக் பண்ணாலுமே சேவாவையும் பார்த்துட்டு சாமி தர்ஷனமும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரலாம். இதே மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் புக் பண்ணிங்கன்னா இது வந்து 300 தர்ஷன் மாதிரி தான். 300 தர்ஷன் க்யூவில் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நம்ம சேவா வந்து என்னன்னா என்னைக்கு புக் பண்ணியிருக்கோமோ அன்னைக்கு வந்து டிவியில் வந்து பார்த்துக்கலாம், இல்லைனா யூடியூப்பில் எஸ்பிபிசி சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் அந்த டைமுக்கு. மற்றபடி உங்களுக்கு அதுக்காக ஒரு நாள் தர்ஷன் தருவாங்க. இப்போது 10 மணிக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட்டில் நீங்கள் சேவா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சுங்க. அதாவது டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இதே வர்ச்சுவல் சேவாவில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா அதோட ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சேவா புக் பண்ணணும். சேவா டேட்டுக்கும் நம்ம தர்ஷன் டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செப்டம்பர் வந்து 1ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வர்ச்சுவல் சேவாவில் அதுக்கு முன்னாடி 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதியே நீங்கள் சேவா புக் பண்ணணும். ஸோ அதனால் 2ஆம் தேதி சாமி பார்க்குற மாதிரி இருந்தால் 1ஆம் தேதி நீங்கள் வந்து சேவா புக் பண்ணாதான் 2ஆம் தேதிக்கு உங்களால் தர்ஷன் வந்து புக் பண்ண முடியும். இது வந்து வர்ச்சுவல் சேவாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சேவா செலக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து 2 பேர்த்துக்கு தான் மேக்ஸிமம் புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட தர்ஷன் வந்து அவைல் பண்ணும். ஸோ புக் தர்ஷன் அப்படின்றது லாஸ்ட்டில் வரும். என்னைக்கு நம்ம தர்ஷன் டேட் வேணுமோ அன்னைக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் புக்கிங் பொறுத்த வரைக்கும் 2க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வர்ச்சுவல் சேவாவில் 2 விஷயம் பண்ணணும். சேவா புக் பண்ணோம், அடுத்து தர்ஷன் டேட்டு புக் பண்ணோம். இப்போ சேவா புக் பண்ணிட்டோம், நாங்கள் தர்ஷன் போகிற டேட் எங்களுக்கு இல்லை, புக்கிங் ஃபுல்லாகிடுச்சு, பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 1 இயர்க்குள்ளே எப்போ வேணாலும் இந்த வர்ச்சுவல் சேவாவில் எகெயின் வந்து நீங்கள் தர்ஷன் மட்டும் புக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாதத்துக்கு எத்தனை டிக்கெட் வேணாலும் பண்ணலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கிடையாது. ஒரு டைம் பண்ணிட்டோன்னா 120 நாள் கழிச்சு தான் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நம்மளோட ஆதார் நம்பர் இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அதனால் 2 பேருக்கு மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க. ஒரு சிலர்லாம் இதோட டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ 300 டிக்கெட் நான் புக் பண்ணுவேன், ஆனால் வந்து எனக்கு எரர் வந்து கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, கன்ஃபார்மாக டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து புரட்டாசி மாதம் வருது, புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வருது, 300 ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, சேஃபர் சைடுக்கு புக் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வர்ச்சுவல் சேவா ட்ரை பண்ணிக்கலாம். இதுவே வந்து நமக்கு பிரம்மோற்சவம் வருது இல்லையா, செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் இருக்குது. அதில் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் சேவாலையும் சேவா ஓப்பன் ஆகாட்டி கண்டிப்பாக தர்ஷன் டேட்டும் ஓப்பன் ஆகாது. அதனால் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா 300 புக் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது இந்த டிக்கெட்ஸில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அகெயின் வந்து என்ன விஷயம்னா ஆர்ஜித சேவாவில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுபதம் என்ட்ரி வழியாக தான் நீங்கள் தர்ஷன் போகிற மாதிரி இருக்கும். இதுவே வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணுறீங்கன்னா 300 கியூவில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவா பண்ணோம் அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். 300 அளவுக்கு நமக்கு வந்து அதில் டஃப் இருக்காது. குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய 10 மணிக்கான ஆர்ஜித சேவா ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்த டிக்கெட் காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்டை வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கணும்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு 2 டிவைஸில் ட்ரை பண்ணுங்கள். 2 மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிக்கோங்க. எதில் வந்து கியூ கம்மியாக கிடைக்குதோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. மொபைலில் பண்ணுறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே உங்களோட கிளிப்போர்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுவீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு புக் பண்ணலாம். யூபிஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், பேமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கியூ வந்து எதில் கம்மியாக கிடைக்குதோ அதில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு கிளிப்போர்ட் மெத்தட் தெரியல, இன்னும் வந்து புக்கிங் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கூட பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் புக்கிங்கில் இருக்க விஷயங்கள். அடுத்தடுத்த புக்கிங்ஸ் அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ அதை பற்றி நான் அப்டேட் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது புக்கிங்கில் டவுட் இருக்குது, ஏதாவது டிக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்ததாக வந்து டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாங்க. இதில் ஜூன் 24ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு சிறப்பு சகஸ்கர கலசாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 5 சிலைகளும் ஒன்றா செஞ்ச அந்த நாளை வந்து நினைவு கூறுற வகையில் தான் ஜூன் 24ஆம் தேதி அன்னைக்கு இந்த சகஸ்கர கலசாபிஷேகம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ வழக்கம் போல் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் வந்து எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு கலசாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமா அன்னன்னைக்கு என்னென்ன அந்த ஆர்ஜித சேவாக்கள் இருக்குமோ அது எல்லாமே நடக்கும். ஸோ இது நம்ம பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்ம பார்க்குற மாதிரி இருக்காதுங்க. ஆனால் வந்து இது நடக்குது. இதுக்கப்புறமா வந்து மற்ற சேவாக்கள் ஆர்ஜித சேவாக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்படியோ அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இது செய்கிறதுக்கான ரீசன் என்னது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தாங்க இது. அடுத்ததா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் ஜூன் 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் தெப்போற்சவ விழா நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பெக்ஷன் தாங்க இது ஷேர் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதிக்குள்ளே போகிறீங்களோ ஈவினிங் நம்ம வந்து புஷ்கரணியில் வந்து இதை தெப்போற்சவம் வந்து பார்க்கலாம். திருமலையில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தாங்க திருச்சானூர்லேயும் நடக்கும். ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. நாளைக்கு புக் பண்ண போகிற டிக்கெட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.